ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக ஒரு மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் மட்டன் வாங்கிட்டு வந்து 3/4 கிலோ மட்டனுங்க அலசிட்டு ஒரு 3 தடவை அலசிட்டு குக்கரில் எடுத்து வச்சுட்டேங்க. இது கூட 2 தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டுட்டேன். இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டுக்கோங்க. தனியாத்தூளும் போட்டுட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி நல்லா விட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப விடணும் இல்லை, கறி வேகும் போது தண்ணி வந்து நிறைய ரிலீஸ் ஆகுங்க. அதனால் ஓரளவுக்கு தண்ணி விட்டால் போதும். தண்ணி விட்டுட்டு குக்கரை நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 7 விசில் கம்பல்சரி 7 விசில் விடுங்க. மட்டனுங்கிறதுனால நல்லா வேகணும். வெந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்கிற டிஷ் எதுவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் என்ன டேஸ்ட்டு கொடுத்தாலும் நல்லா இருக்காது. அதனால் 7 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 7 விசில் விடுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கறி குழம்பு எப்பயுமே வந்து கறி குழம்பாக இருக்கட்டும், மீன் குழம்பாக இருக்கட்டும், நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே நீங்கள் வந்து சட்டியில் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சட்டியில் செய்கிறதோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, ஒரு 18 மணி நேரத்துக்கு அந்த சட்டியில் வைக்கிற குழம்பு வீணாகவே போகாது. சும்மா சூடு பண்ணவும் வேண்டாம், அடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இப்போ நான் வந்து சட்டி வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேங்க. கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மட்டும் போட்டு வதக்கிட்டு அடுத்து சின்ன வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அரிஞ்சு வச்சுட்டு கருவேப்பிலை, இவ்வளோ தான். மீதி ஐட்டம் எல்லாமே நம்ம வந்து குக்கரில் போட்டுட்டோம். தக்காளி கூட நம்ம குக்கர்லேயே போட்டுட்டோம். அதனால் கருவேப்பிலை மட்டும் போட்டுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வந்து வதக்குங்க. வதக்கிட்டு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மட்டன் குழம்பு வந்து இது கூட எடுத்து ஆட் பண்ணிட வேண்டியதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப குயிக்காக வேலையை முடிச்சிடலாம். எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்தால் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 3/4 மூடி அளவுக்கு, ஒரு மூடி கூட தேவையில்லைங்க, ஒரு மூடிக்கு கம்மியாக தேங்காயும், ஒரு 7 முந்திரி பருப்பும், கொஞ்சம் கசகசாவும் 3 சேர்ந்து அரைச்சி இது கூட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிக்கிட்டுங்க. இறக்க போகிற சமயத்தில் மட்டன் மசாலா பொடி இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா மல்லித்தழை இருக்குது பார்த்திங்களா, மல்லித்தழை பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இறக்க போகும்போது கண்டிப்பாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போதே நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டாம். அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் குழம்புக்கு. நீங்கள் முன்னாடியே ஊற்றினாலும் அந்த நல்லெண்ணெயோட வாசம் அடிக்கவே அடிக்காது. அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருங்க. நீங்கள் சுடு சாதம் வச்சுட்டு நீங்கள் இந்த மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டிஷ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு, ரொம்ப குயிக்காக பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.